இன்னைக்கு பப்பாயா பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பப்பாயாவில் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து விட்டமின் ஏ, சி, இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்குது. இது வந்து எப்பயும் இளமையாகவும் பொலிவாகவும் வச்சிருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சர்மம் பளபளன்னு மென்மையாக இருக்கவும் உதவுதுங்க. கண் ஆரோக்கியத்துக்கு உதவுதுங்க. ரொம்ப சாஃப்டாக ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணும். பளன்னு பப்பாளி மாதிரி பளன்னு இருக்கலாம். பப்பாளி சாப்பிட்டா பப்பாளியும் எடுத்துக்கலாம். வாரத்தில் 2 நாள் 3 நாள் பப்பாளி எடுத்துக்கலாம். இது செரிமானத்தை நல்லா வந்து அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுக்கலாம். டெய்லி கொடுக்க முடியலனாலும் வாரத்தில் 3 நாள் 2 நாள் கொடுக்கலாம். பப்பாளி வாரத்தில் 2 நாள் ஈவினிங் எடுத்துக்கலாம். இது வந்து மார்னிங் ஃபுட்டாகவே கூட எடுத்துக்கலாம் ஒவ்வொரு நாள். இது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பப்பாளியில் பப்பைன்ற நொதி இருக்குது. அது வந்து புரதத்தை உடைச்சி செரிமானத்தை வந்து அதிகரிக்கிறது. மலச்சிக்கலுக்கு வந்து இது ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக அதிகரிக்க உதவுது. விட்டமின் ஏ மற்றும் கரோட்டினாய்டுகள் அதிகமாக இருக்கனால பார்வை திறனை வந்து அதிகரிக்குது. வயசானாலும் பார்வை வந்து குறையிறது நார்மல் தான். ஆனால் ஏஜ் இருக்கும் போதே நம்மளுக்கு பார்வை வந்து மங்குது இல்லையா? இதில் இருக்க கரோட்டின் வந்து சரி செய்யும். மெயின் பாயிண்ட்டுக்கு வருவாங்க. பப்பாளி உடல் எடையை குறைக்க எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். பப்பாளியில வந்து குறைந்த கலோரியும் அதிகமான நீர் சத்து இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் நார் சத்து நிறைய இருக்கிறதுனால செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலுக்கு ஒரு தீர்வு கொடுக்குது. பப்பாளியில் இருக்க என்சைம்கள் மற்றும் விட்டமின்கள் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் சீர்மைப்படுத்துறதுக்கு உதவுதுங்க. இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதில் அதிக நார் சத்து இருக்கிறதுனால இது பசியை கட்டுப்படுத்தி ரொம்ப நேரம் வயிறு வந்து நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துட்டே இருக்குங்க. அதனால நம்ம பொழுதுக்கு சாப்பிட்டுட்டே இருக்க தேவையில்லை, வயிறு நிறைஞ்சிருக்க மாதிரி இருந்துச்சுன்னா. பப்பாளியில் இருக்க என்சைம்கள் மற்றும் விட்டமின்கள் செரிமானத்தை மேம்படுத்தி அது மலச்சிக்கலை வந்து குறைக்குது. இதில் அதிக நீர் சத்து இருக்கனால வயிற்றுல வந்து நீர் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்து நம்மளுக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பப்பாளி ஃபேஸில் இருக்க கரும்புள்ளியை நீக்கும். எப்பவும் ஈரப்பதமாக வச்சுக்கும், பொலிவாக வச்சுக்கும், இளமையாக வச்சுக்கும். அலர்ஜி ஏதாவது இருந்தால் அதையும் கண்ட்ரோல் பண்ணும். இதில் இருக்க விட்டமின் ஏ, சி, இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இறந்த செல்களை நீக்கி மறுபடியும் புது செல்லை கொடுத்து சுருக்கங்களை வந்து குறைக்கும். சருமத்தை மென்மையாக்கி கரும்புள்ளிகளையும் நீக்கும். பப்பாளி இலைகளை அரைச்சி ஃபேஸில் பூசணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபேஸில் இருக்கிற கரும்புள்ளியெல்லாம் நீங்கள் பப்பாளி வாங்கி தான் சாப்பிடணும் இல்லைங்க. பப்பாளி மரத்தில் இருக்கிற இலையை பொறிச்சு அதை நீங்கள் அரைச்சி ஃபேஸ்க்கு பூசினீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற கரும்புள்ளியெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். பப்பாளி அரைச்சி தயிர் கூடையோ தேன் கூடையோ கலந்து பூசணும் ஃபேஸில் அப்படின்னா மென்மையாக இருக்கும் ஃபேஸ். பப்பாளி சாற்ற சுரங்கு உள்ள இடத்துல வந்து நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா அந்த சொறி சுரங்கு அரிப்பு அலர்ஜிம்பாங்க அதெல்லாம் வந்து இல்லாமல் போயிடும். பப்பாளி அரைச்சி அரிசி மாவோட கலந்து ஃபேஸ் பேக்காக போட்டோம் அப்படின்னா இறந்த செல்களை எல்லாம் நீக்கிடும். இவ்வளோ நன்மைகள் பப்பாளியில் இருக்கிறப்ப இதையாங்க விடுவேன்னு வாரத்தில் 3 நாளைக்கு எடுத்துக்காங்க, முடிஞ்சால் 2 நாளைக்கு எடுத்துக்கோங்க. மேலும் இது மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்